ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்டு ஒரு நெத்தலி மீன் வச்சு ஒரு 65 தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பொருளையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெத்தலியை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு. இது கூட போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு வந்து போட்டுவிடுங்க. நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் மாவு எல்லாமே போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும். இது இல்லைனா நீங்கள் வந்து ஒரு முட்டை கூட அடித்து ஊற்றிக்கிடலாம். அதுவும் மசாலா எல்லாமே நமக்கு வந்து அதிலே இருக்கும், அப்படி கூட பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகு பொடி, இது கூடவே நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய மீதி எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கிடலாம். வத்தல் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம வந்து பண்ணும்போது வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையாலேயே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து ரெண்டாவது தேவைன்னா மட்டும் லைட்டாக வந்து தொளிச்சா மட்டும் போதும். நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து லைட்டாக வந்து கையில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து தேவையான அளவு மட்டும் லைட்டாக பார்த்துட்டு இதை வந்து அப்படியே பிசைஞ்சிடலாம். இப்போ எல்லாமே பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஏன்னா மீன் வந்து சின்ன மீன் தான், அதனால் வந்து 10 நிமிஷம் வச்சாலே நமக்கு வந்து போதும். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து மீன் வந்து கருகாமல் இருக்கும். ஏன்னா மீன் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதால. இப்போ வந்து இந்த மாதிரி ஒத்தையாக போட்டு பொரிச்சு எடுத்துடுங்க. அங்கங்கே ஒன்று ஒட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நம்ம மொத்தமாக எடுத்து போடும்போது எல்லாமே ஒன்றாவே சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து வெந்திருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கிடலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெத்தலி வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி ரெண்டாவது டைமு நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஒரே டைம் போடும்போது எல்லா மீனுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். அதனால தான் இப்போ வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெத்தலி 65 வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதில் வந்து முள்ளை கூட அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றலாம். பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மல்லிக்கீரையை வந்து லைட்டாக நம்ம வந்து தூவி விட்டுடலாம் டெக்கரேஷனுக்காக.